மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றோருடைய ஹெல்த் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அடுத்தது இடமாற்றங்கள் எல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் உத்தியோகத்தில் மற்ற விஷயத்துலலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் காட்டி விட்டுரும். அதே போல் இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலி விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். பற்களில் சிறு உபத்திரங்கள் கூட அதிக கவனமாக இருக்கும். மற்றபடி படிப்படியாக தொழில் மாற்றம் எல்லாம் மே மாதம் முடிஞ்ச பிறகு படிப்படியாக ஆரம்பிக்கும். அதில் கண்டிப்பாக ஆனி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு. ராகவேந்தர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பில் பொறுமையாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னால் ஆடி மாதமானாலும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பல டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுக்கும். அந்த காலகட்டம் வரைக்கும் முதல் 6 மாதத்தில் சிறிது இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு வந்தாலும் எடுத்துக்கொள்ளணும். தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் வந்தால் கஷ்டம் வந்தால் அதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த கஷ்டம்லாம் ரொம்ப நாள் கிடையாது. 180 நாட்களிலிருந்து பரிபூர்ணமாக வருடத்தின் பிற்பகுதியில் மிக மிக யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சுபகாரியங்கள்லாம் வருட ஆரம்பத்திலேருந்தே நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய அமைப்பு, துணை அல்லது துணைவியார் அமைப்பு, துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றம், அவர்களுக்கு கல்வி, அவர்களுக்கு படிப்பெல்லாம் ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் அதிக சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் மிதுனம் பார்க்கிறது. தேக ஆரோக்கியத்தில் கவனம், பெற்றோர் விஷயத்தில் கவனம்.